வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் தினமும் இருக்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னு கேட்டால் உடனே நினைவுக்கு வருவது தயிர் தாங்க. சாதமாக இருந்தாலும் தயிர் வேண்டும், வெயில் அதிகமாக இருந்தாலும் தயிர் வேண்டும். சாப்பாடு முடிந்த பிறகும் தயிர் இல்லாமல் சாப்பிட்டால் சாப்பிட்ட உணர்வே இருக்காது. ஆனால் எல்லாருமே தினமும் சாப்பிட்ற இந்த தயிர் சில நேரங்களில் நமக்கு நன்மையை தரலாம், சில நேரங்களில் நம்மளுக்கு ஆபத்தை விளைவிக்கும். ஆமாம் நண்பர்களே, பொதுவாக உடலை தயிர் பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆனால் இந்த தவறான சேர்க்கை, தவறான நேரம், தவறான முறையில் சாப்பிட்டால் நம்ம உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தயிரோடைய உண்மையான நன்மைகள், எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும், தயிரை இப்படி சாப்பிட்டால் ஆபத்து வரும், அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஆரோக்கியமாக சாப்பிடக்கூடிய முறைகளையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுவதையும் முழுசாக கவனிச்சுட்டு வாங்க, உங்களுடைய தினசரி உணவு பழக்கத்தை மாற்றிக்கிறங்க. ஃபஸ்ட்டு தயிர்னா என்ன? தயிருங்கிறது வெறும் பால் மட்டும் இல்லை, பாலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள், அதாவது ஃபெர்மெண்டேஷன் மூலம் உருவாக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் உணவு தான் நம்ம தயிர் அப்படின்னு சொல்கிறோம். தயிருங்கிறது ஒரு நல்ல ப்ரோபயாட்டிக் உணவு தான். இதில் இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் கால்சியம் இருக்குது, புரதம் இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, நல்ல பாக்டீரியாக்கள் அதாவது ப்ரோபயாட்டிக், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இது எல்லாமே இருக்குது. இந்த ப்ரோபயாட்டிக் தான் நம்மளுடைய குடலை நல்ல ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம உடலில் இம்யூனிட்டி 70% குடலில் இருந்து தான் வருது. ஸோ குடல் நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கணும், சுத்தமாகவும் இருக்கணும், நல்ல சுறுசுறுப்பாகவும் வேலை செய்யணும், அதுக்கு ப்ரோபயாட்டிக் தேவைப்படுது. ஸோ அதனால தான் நம்ம டெய்லி தயிரை பயன்படுத்திட்டு வரோம். அதனால தான் பழங்காலத்தில் இருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் தயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதன்மையான உணவாக தயிரை பயன்படுத்திட்டு வந்தாங்க. தயிரோடைய நன்மைகளை பார்க்கலாம். தயிர் ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் எல்லாத்தையுமே செரிக்க வைக்கிறதுக்கு தயிர் பயன்படுது. குடலில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்களை இன்னமும் அதிகரித்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் வேகமாகவே செரிக்கிறதுக்கு, செரிமானத்தை ஸ்மூத் ஆக்கிறதுக்கு தயிர் பயன்படுது. அதனால தான் எல்லாருமே எவ்வளவு ஹெவியாக சாப்பிட்டாலும் சாப்பிட்டதுக்கு பிறகு கொஞ்சம் சாதம் வச்சு தயிர் போட்டு சாப்பிடுவாங்க. அடுத்து உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு பயன்படுது. தமிழ்நாட்டில் வெப்ப காலங்களில் தயிர் ஒரு இயற்கை கூலண்டாக, அதாவது இயற்கை ஒரு கூலிங் பண்ணக்கூடிய, நம்ம பாடியை கூலாக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. ஸோ கோடை காலத்தில் நம்ம தயிர் இல்லாமல் இருக்கவே மாட்டோம். அடுத்து மூணாவது நன்மை என்னென்னா, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு தயிர் பயன்படுது. இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் எலும்பு பலத்தை அதிகமாக்குறதுக்கும் தயிர் பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை என்னென்னா, இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கிறதுக்கு தயிர் பயன்படுது. தினமும் அளவாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் பல மடங்கு அதிகமாகும். அடுத்த ஐந்தாவது நன்மைன்னா, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தயிர் பயன்படுது. ஹார்ட் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய பிரெயின் ஹெல்த் கூட நல்லாவே இருக்கும். அதாவது நம்மளுடைய உடல் நம்மளுடைய குடல் சுத்தமாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மூளை சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு தயிர் பயன்படுது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த தயிரை இப்போ எப்படின்னா, இது கூட சாப்பிடாதீர்கள், இந்த மாதிரி சாப்பிடாதீர்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. பலரும் தினமும் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, தவறான நேரத்தில் சாப்பிட்றது, இரவு நேரத்தில் தயிர் சாப்பிட்றது. இரவு நேரத்தில் மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாகத்தான் இருக்கும். தயிர் குளிர்ச்சியான உணவு, இதனால் என்ன பிடிக்கும், சளி பிடிக்க ஆரம்பிக்கும், மூக்கடைக்க ஆரம்பிக்கும், சைனஸ் வரும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும், தொண்டை வலி, காது வலி, எல்லா வலியுமே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இரவில் நம்ம தயிரை எடுக்க வேண்டாம். மோர் வேணால் கொஞ்சமாக குடிச்சுக்கிறலாம். அடுத்து இரண்டாவது தவறு என்னென்னா, தயிருடன் பழங்களை சேர்த்து சாப்பிட்றது. இது 99% மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. பலரும் ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் கர்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் சில பழங்களுடன் சேர்த்து சாப்பிட்டால் ஒன்றும் ஆகாது, நன்மையை கொடுக்கும். அதாவது சில பழங்கள் தீமையை ஏற்படுத்தும். நம்மளே வீட்டில் தயிர் சாதம் செய்வோம். தயிர் சாதத்தில் நம்ம என்ன பண்ணோம், மாதுளம் பழங்களை உடைச்சி போட்டு சாப்பிடுவோம். ஸோ அது நம்மளுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கும். ஆனால் சில பழங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு செரிமான தன்மையை பிரச்சனையை உண்டாக்கிடும், செரிக்க விடாமல் பண்ணிடும். அதுக்கு மாதிரி வயிற்றில் வாய்வு, இந்த மாதிரி வீக்கம், இது எல்லாத்தையும் உண்டு பண்ணும். குறிப்பாக வாழைப்பழம் தயிர் அதிகமாக எடுக்கவே கூடாது. அடுத்து மாம்பழம் தயிர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அளவுக்கு மீறி சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு
உடலுக்கு நிறைய பாதிப்பை வந்து உண்டு பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறணும். அடுத்து வந்து செய்யக்கூடிய தவறு என்னென்னா, குளிர்சாதன பெட்டியிலேருந்து நேரடியாக சாப்பிட்றது. ஃப்ரிட்ஜை திறந்த உடனே வந்து என்னென்னா தயிர் இருக்கும் எல்லார் வீட்லேயும், அப்படியே எடுத்து அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க. இதனால் என்ன பண்ணும், தொண்டை பிரச்சனை வரும், இம்யூனிட்டி பவர் குறைய ஆரம்பிக்கும், சைனஸ் பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே தயிர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வெளியில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வச்சுட்டு அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். ஸோ இது இந்த மக்கள் வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இந்த தவறு. அடுத்து 4வது தவறு என்னென்னா, தினமும் அதிகமாக சாப்பிட்றது. அதிக தயிர் வந்து உடல் எடையை அதிகரிக்க பயன்படும். அடுத்து வந்து மியூக்கஸ் ஃபார்மேஷனை உண்டாக்கும், டைஜஷன் வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஸோ அளவாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்த தவறு என்னென்னா, சளி ஆஸ்மா உள்ளவங்க கவனமாக தான் சாப்பிடணும். ஏன்னா இது வந்து ரொம்ப கூலிங்கான பொருள் அல்லவா. ஸோ அதனால் வேகமாகவே வந்து சளி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். அடுத்தது சேர்க்கக்கூடாத ஒரு சேர்க்கை என்னென்னா, நான்வெஜ் கூட எந்த ஒரு நான்வெஜ் உணவுகளோடையும் கூட தயிரை வந்து சேர்த்து சாப்பிடவே கூடாது. இதனால் பலவிதமான பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஜீரணம் வந்து ஆகிறது வந்து பிரச்சனையாகும். அப்புறம் வயிற்றில் வந்து வயிறு உப்பசம், கேஸு, அசிடிட்டி இந்த மாதிரி ஆகும். அப்புறம் நிறையா டாக்ஸிக் ஃபார்மேஷன்லாம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கின் அலர்ஜி சிலருக்கு வரும். ஸோ சிலருக்கு மயக்கம் கூட வரும், சிலருக்கு வாந்தி வரும், வயிற்றால வரும். ஸோ இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால தான் எப்பொழுதுமே நான்வெஜ் கூட நம்ம தயிரை சாப்பிடக்கூடாது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மீனை வந்து நல்லா வறுத்த மீன் கூட தயிர் சாதம் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இது சிலருக்கு வந்து ஒத்துக்கிறோம், சிலருக்கு வந்து ஒத்துக்காது. இது வந்து ரியலாக நான் பார்த்த ஒரு உண்மை என்னென்னா, மீன் கூட தயிர் வச்சு சாப்பிட்டவங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து வாமிட், ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல்கிட்ட போய் அட்மிட் ஆகிட்டாங்க. ஆனால் டாக்டர் வந்து அதுக்கான ரீசன் வந்து ஒன்றுமே சொல்லலை, என்னங்கிறதே சொல்லலை. ஆனால் முடியலன்னு சொல்லிட்டு ஊசி ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது, ஸோ இது உண்மைதான், இது உண்மையானதான். இதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது, இது டைரெக்டாக வந்து இது ஒரு பாய்சனாக ஆகாது அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் ஹெவி ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் அந்த பெர்மனன்ட் டைரி என்ன பண்ணுன்னா, சென்சிட்டிவ் ஹார்ட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த வயிறு பிரச்சனையை வந்து கொடுக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து பிரச்சனையை தராது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. ஸோ வந்து இது வந்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இல்லையே நான் சாப்பிட்டு நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பொய்யான கருத்துன்னு கூட சொல்கிறாங்க சிலர். ஆனால் இது பொய்யான கருத்து இல்லை. ஏன்னா நான் சாப்பிட்டேன், நான் நல்லா இருக்கேன், என் கூட இருந்தவங்க சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ வந்து எப்போவுமே வந்து தயிரை நான்வெஜ் கூட சேர்த்து சாப்பிடாதீங்க. அதுவும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தயிரை ஸோ அந்த மாதிரி கூட சாப்பிடாதீர்கள், ஆனியனில் போட்ட தயிரை கூட சாப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை என் கூட சாப்பிட்டவங்களுக்கு வயது அதிகமானதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சா என்னன்னு தெரில. எனக்கு வயது கம்மினால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வயதானவர்கள் நீங்கள் வந்து தயிரை தனியாக சாப்பிடுங்க, எப்பொழுதும் மீன் கூடையோ சிக்கன் கூடையோ சேர்த்து சாப்பிடாதீங்க. அதை நான் சொல்ல வரேன். ஸோ கரெக்டான முறையில் வந்து நீங்கள் எடுக்கிறது நல்லது. ஸோ தயிரை சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் எதுனா, மதியான டைம் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான டைம். நைட் டைம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். காலையில் அப்படி சாப்பிட்டால் காலையில் வந்து சாப்பிட்றது ஓகே தான். முடிஞ்ச அளவுக்கு மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு செரிமானம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி பாடி ஹீட்டு வந்து கம்மியாகும். தயிரை ஆரோக்கியமாக சாப்பிடக்கூடிய முறையை பார்த்துடலாம். தயிரே ஒரு நல்ல உணவு தான். அது கூட சில பொருட்களை சேர்க்கும் பொழுது இன்னமும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். தயிர் கூட எப்பவுமே சிறிதளவு சீரகத்தூளை வந்து சேர்த்துக்கிறங்க, கருப்பு மிளகு சேர்த்துக்கிறங்க, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு மோர் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. நண்பர்களை, தயிருங்கிறது ஒரு அருமையான உணவு தாங்க. ஆனால் சரியான முறையில் சாப்பிட்டோம்னா அது நம்மளுக்கு மருந்து மாதிரி வேலை செய்யும். தவறான முறையில் சாப்பிட்டால் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ ஒரு நேரம், அளவு ரெண்டும் ரொம்ப முக்கியம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.